தமிழகத்தில் பேக் டாக்ஸிகளுக்கு மாநில அரசு அனுமதி வழங்குவதில் என்ன தயக்கம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரனிடம் கேட்கலாம். சந்திரன் வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க சந்திரன். வணக்கம். தமிழகத்தில் பைக் டாக்ஸி நடத்திய நிறுவனங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு சட்ட அமைப்பை உருவாக்கக்கூடிய வழக்கில் பைக் டாக்ஸி நடைமுறைக்கு ஏற்கனவே நீதிமன்ற அனுமதி வழங்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக தெரிகிறது. அவ்வாறு இருக்கையில் மாநில அரசு அனுமதி வழங்குவதற்கு என்ன தயக்கம் என மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி அனுமதி வழங்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு சார்பில் 11 தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த நவீன்குமார் வேண்டும் மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்தில் ரேபிடோ, ஓலா, உபர் போன்ற டிஜிட்டலாக பைக் டாக்ஸி சேவை அதிகரித்து வருகின்றன. இவை பயனளிக்க கூடிய வகையிலே உள்ளன. ஆனால் இந்த சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான அரசின் திட்டமிடலோ விதிகளோ தமிழகத்தில் இல்லை. ஆட்டோ ரிக்ஷாக்களை போல் பைக் டாக்ஸி சேவைகளை தனித்து இயங்க முடியாது. அவை முழுமையாக சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் நிறுவனங்களை சார்ந்துள்ளன. ஆனால் அந்த நிறுவனங்களும் மாநிலம் முழுவதும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தங்கள் டிஜிட்டல் தளத்தை இயக்கி வருகின்றன. அதே சமயம் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீது அபராதம் விதிப்பதை, வாகனங்களை பறிமுதல் செய்வது உள்ளிட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் வழக்குகள் பதியப்படுகின்றன. எனவே மற்ற சேவைகளை வழங்கும் நிறுவனம் தப்பிக்கிறது, சேவையை வழங்குவோர் தண்டிக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் சமத்துவ விதி எதிரானது, பாதுகாப்பு தன்னிலை இல்லாத, பொதுமக்களின் பாதுகாப்பு ஆபத்து விளைவிக்கும். மேலும் இருசக்கர வாகனங்கள், போக்குவரத்து வாகன அனுமதி பெற முறையான வழிகாட்டு இல்லாத ஓட்டுநர் வாழ்வு பாதிக்கிறது என கூறியிருந்தார். ஆகவே தமிழகத்தில் பைக் டாக்ஸி நடத்திய நிறுவனம் ஒழுங்குபடுத்துவதற்கு சட்ட ஒழுங்கு அமைப்பு உருவாக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வு ஒன்றாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பைக் டாக்ஸி நடைமுறைக்கு ஏற்கனவே நீதிமன்ற அனுமதி வழங்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக தெரிகிறது. அவ்வாறு இருக்கையில் மாநில அரசு அனுமதி வழங்குவதற்கு என்ன தயக்கம், மோட்டார் வாகன சட்டப்படி அனுமதி வழங்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு 11 தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தொடங்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.